ஓகே. ஸோ டைரக்ட்டா டக்கு டக்குன்னு சம்ஸ் முடிக்கிறதுல சம்ஸ் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கறதுக்குள்ள போயிருவோம். ஓகே. ஆம், கேப்ல அப்பப்போ ஏதாவது பேசுவோம். ஏன்னா கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்கு கேபிட்டல் கெயின்ல. ஸோ ஆல்மோஸ்ட் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அகைன் அண்ட் அகைன் திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருங்க. தினமும் 1 ஹவர் டாக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது ரொம்ப அவசியம். ஸோ 1 ஹவர் வந்து டாக்ஸ்க்காக எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருங்க per டேல. 1 ஹவர்ன்றது அடிஷ்னலா அதாவது நீங்க ரிவிஷன் பண்றதுக்கும் இப்போ டைரக்ட் டாக்ஸ் நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு அந்த டேல போட்டாலும் 1 ஹவர் நார்மலா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிவிஷனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் இல்லஸ்ட்ரேஷன் எது வரைக்கும் போட்டோம்? இந்த 92 இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏதாவது அதுல டிஃபிகல்ட்டி இருக்கா 92ல? ஓகே. எக்ஸல் கன்சிடரேஷன் as per value of the இது ரெண்டுத்துல இது whichever is ஓகே. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி whichever is lower எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் 12 லேக்ஸ் லோவராக இருக்கும் 12. அதுக்கப்புறம் ஆக்சுவல் சேல் கன்சிடரேஷன் 10 லேக்ஸ். 10 லேக்ஸில் 10% ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 10 லேக்ஸ் 10,000ன்னு வரும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் அதிகமாக இருக்கு. ஸோ 12 லேக்ஸ் விச் எவர் இஸ் ஹையரில் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நெட் சேல் கன்சிடரேஷன் 12 லேக்ஸ் எடுத்திருப்பான். ஸோ 12 லேக்ஸ் எடுத்துட்டு ஆல்வேஸாக அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் நார்மலாக காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னன்னா ஹெச்எஸ் கையில் இருக்கும்போது அதோட வேல்யூ என்ன அப்படின்னு போட்டு டிவைட் பை 2001ல் இருக்க வேல்யூ டிவைட் பை 100 இன்டூ எந்த வருஷத்தில் வித்திருக்கானோ அந்த வருஷத்தோட இன்ஃப்ளேஷன் நீங்கள் எடுத்து மல்டிபிள் பண்ணினா வேலை முடிஞ்சு. இது லேண்டுக்கு, இது பில்டிங்க்கு. ஸோ பில்டிங்க்கு அதே மாதிரி 2 லேக்ஸ் போட்டு 2 லேக்ஸ் டிவைட் பை பில்டிங் ஆனால் எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னா 2004ல் பண்ணியிருக்கான். ஓகே. சி ஹியர் பில்டிங்க்கு வந்து 2004ல் நடந்திருக்கு. ஸோ 2004னா டிவைட் பை 103 இன்டூ வித்தது 24 23 24ல் வித்திருக்கான். ஸோ இன்டூ 348 போட்டிங்கன்னா பில்டிங்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணால் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 236071. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சம். ஒன்றும் பெருசாக இல்லை, காமனாக நார்மலான ஒரு சம் தான். ஓகேவா? லேண்ட் இருக்கு, லேண்டுக்கு அப்புறம் லேண்ட் மேலே பில்டிங் கட்டியிருக்கான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ வந்து லேண்ட் இருக்கு, லேண்ட்ல இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க, அப்போ இந்த பில்டிங் வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தானே அப்படின்னு நீங்க வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஆட் பண்ணிடுவோம்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல தான் அதை காட்டணும். ஓகே. அடிஷ்னலா அதுக்கப்புறம் இருக்கிறது பில்டிங்குள்ள வேற ஏதாவது பண்ணியிருந்தான், அடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் எதனா பண்ணியிருந்தான் அப்படின்னா அது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, ரெண்டுமே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல தான் போடணும். டன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் கன்சிடரேஷன் இன் கேஸ் ஆஃப் அன்கோட்டட் ஷேர்ஸ். அன்கோட்டட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸை வந்து நான் எப்படி வந்து வேல்யூவேட் பண்றது அப்படின்றது தான் இந்த ப்ரொவிஷன். வேற கேபிட்டல் அசெட் பீயிங் ஷேர்ஸ் ஆஃப் எ கம்பெனி அதர் தன் கோட்டட் ஷேர், அதர் தன் கோட்டட்னா அன்கோட்டட் ஷேர்ஸ் தான் அப்படி சொல்றோம். Is transferred for consideration which is less than the fair market value of such shares. The fair market value shall be deemed to the full value of consideration. In case வந்து அதை நீங்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விட கம்மி ரேட்டுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா இப்போ கோட்டட்னா எவ்வளோ அதோட ரேட் தெரியும், இவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க, இந்த ஷேரோட வேல்யூ வந்து இவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு அதோட ரேட் தெரியும். ஷேர்ஸ்லயே கோட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் ஷேர் பத்திரம் அப்படின்னா ஷேர்ஸ்லயே அந்த ஷேருக்கான வேல்யூ வந்து நீங்க கோட் பண்ணிருப்பாங்க. ஓகே, திஸ் மச் ஆஃப் வேல்யூ ஃபார் திஸ் ஷேர் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதை கோட்டட் ஷேர்னு சொல்லுவோம். அன்கோட்டட் ஷேர்ஸ் அப்படின்னும் போது அதோட வேல்யூ வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வேல்யூ அங்க சொல்லல அப்படின்னா அப்போ நீங்க அதை சேல் பண்றீங்க அப்படின்னும் போது மார்க்கெட் வேல்யூ விட கம்மியா சேல் பண்றீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவானுங்க, சேல் கன்சிடரேஷன் எதை எடுத்துப்பாங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ டீம் பண்ணிடுவானுங்க. ஓகே, டீம்டு த வேல்யூ ஆஃப் ஃபுல் கன்சிடரேஷன். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை டீம் டு பி பண்ணிட்டு ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷன் அதான் எடுத்துப்பாங்க. நீங்க கொடுத்துருக்கான் பாருங்க இப்போ அன்கோட்டட் ஷேர்ஸ். Unquoted shares means the shares quoted on any recognized stock exchange with regularity from time to time where the quoted sharesனா என்னன்னு கொடுத்துருக்கான். ஓகே, unquoted கொடுக்கல. quoted sharesனா என்னன்னு கொடுத்துருக்கான். Quoted shares means shares quoted on any recognized stock exchange with regularity from time to time where the quotations of the such shares is based on the current transaction made in ordinary course of business. Which means nothing.
கோட் பண்ணிருப்பாங்க, லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. லிஸ்டட் ஷேர்ஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. லிஸ்ட் பண்ணிருக்க ஷேர்ஸ் எல்லாமே கோட்டட் ஷேர்ஸ். அதர் தென் திஸ் பிகம் ஆஸ் அ அன்கோட்டட் ஷேர்ஸ். ஓகேவா? இது தாண்டி இருக்கிறது எல்லாமே அன்கோட்டட். த ப்ரொவிஷன் இஸ் நாட் applicable to any consideration received or occurring a result or transferred by prescribed class of a person. ஓகே. சில prescribed class persons, ஆனா அவங்க யாருன்னு இந்த இடத்துல சொல்லல. பட் அந்த பர்சன்ஸ் மூலயமா சேஞ்ச் ஆயிட்டு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. Might be this prescribed persons is comes under 112A, I think so. Equity or equity oriented fund based on 112A அதுக்கு அண்டர்ல வராங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வேற ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? மேபி தட் பர்சன்ஸ் கம்ஸ் அண்டர் தேர் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் நாட் அப்ளிகபிள். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அன்கோட்டட் ஷேர்ஸ். ஸோ அன்கோட்டட் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரே விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷேர் மார்க்கெட் வேல்யூ விட கம்மியா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வேல்யூ டீம் டு பி ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எடுத்துக்க போறீங்க. அவ்வளவுதான். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட். ஓகே, செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட் அப்படின்றது நத்திங். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க நல்ல கிளாஸ் நடக்குதுப்பா அப்படின்னு போயிட்டு நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றோம் அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் குட்வில். ஸோ அது செல்ஃப் ஜென்ரேட்டட் தான், அது நானா ஜென்ரேட் பண்ணது. இதுக்கு நான் வந்து எதனா அமௌண்ட் பே பண்ணி அது ஜென்ரேட் ஆச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த மாதிரி குட்வில் ஆகட்டும், டெனன்சி ரைட், ட்ரேட் மார்க், ரைட்ஸ் டு மேனுஃபேக்சரிங், ஸ்டோரேஜ் கேரிங் பெர்மிட்ஸ் வாங்குது, லைசன்ஸ், ஓகே, ரைட் டு கேரி ஆஃப் எனி பிசினஸ் ஆர் ப்ரொபஷன்ஸ், லூமாஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட்ஸ்ல வந்து வரும். ஓகேவா? இதுல குட்வில்ல வந்து எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. உங்க புக்ல குட்வில் அப்படின்றது இருக்கா? குட்வில் இருக்கு. குட்வில் இருக்கா? இதுல குட்வில் இருக்கா? ஓகே, ஓகே, டன். தென் ஓகே இருக்கு. ஸோ குட்வில், டெனன்சி ரைட், ட்ரேட்மார்க், ரைட் டு மேனுஃபேக்சரிங், ஸ்டோரேஜ், ரைட்ஸ் டு கேரி ஆஃப் பிசினஸ், லூமாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லூமாஸ் அப்படிங்கிறது என்னன்னா குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் நீங்க வந்து ஒருத்தருக்கு அலோகேட் பண்றது, ஒரு மிஷினரி யூஸ் பண்றதுக்கோ இல்ல சம்திங் உங்க அசெட் யூஸ் பண்றதுக்கோ நீங்க வந்து குறிப்பிட்ட டைம் வந்து ஒரு அவங்களுக்கு கொடுக்கறது, ரைட்ஸ் நீங்க கொடுக்கறது செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட்ல அதுவும் ஒரு டைப். ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வுட் பி நில். இதுக்கு வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட்க்கு வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது, அது நில்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம அது காசு கொடுத்து வாங்கல, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்றது அதுக்கு வராது. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வுட் பி நில் ஃபார் குட்வில், ரைட் டு ப்ரொடியூஸ், ரைட் டு கேரி அவுட் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஓகே. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எது இதுக்கு நில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் குட்வில், ஃபார் ரைட் டு ப்ரொடியூஸ், ஃபார் ரைட் டு கேரி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நில். அதர்வைஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? Cost of acquisition and cost of improvement are following generated assets shall be treated as nil. Okay. Goodwill or any other intangible asset for a business, right to manufacturing, produce, right to carry a business, any other rights. However, aforesaid capital are not in acquisition shall be determined as under. Okay. Cost of acquisition and cost of improvement of following generated assets shall be treated as nil. Then why they divided this into two? ஓகே, அப்போ என்னன்னா இதுல இப்போ இங்க இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இல்ல, இங்க இருக்கிறது எல்லாத்துக்குமே காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அப்போ அதர் தென் திஸ் இப்போ ரைட் டு கேரி இருக்கு, ரைட் டு கேரி இருக்கு, ரைட் டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ரொடியூஸ், ரைட் டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ரொடியூஸ், குட்வில் இருக்கு, குட்வில் இருக்கு, எனி அதர் ரைட்ஸ் கொடுத்துருக்கான். எனி அதர் ரைட்ஸ்னா இதுல டெனன்சி ரைட்டும் ஆட் ஆகும், இந்த ரைட்ஸும் ஆட் ஆகும், பெர்மிட்டும் ரைட்ஸ் தான். அப்போ ட்ரேட்மார்க் ஆர் பிராண்ட் நேம் இதுக்கு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டா அப்போ இதுக்கு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிளஸ் வந்து இதுக்கு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது ரெண்டு தவிர்த்து மத்த எல்லாத்தையும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல
இங்க வர்றது எல்லாமே நில்லு தான். ஓகேவா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்கான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வில் பி நில் ஃபார் அபோவ் செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட். இது எல்லாத்துக்குமே வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வில் பி நில். எது எதுக்குன்னா குட்வில், ரைட்ஸ் டு ப்ரொடியூஸ், ரைட் டு கேரி பிசினஸ், ரைட் டு பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். விச் மீன்ஸ் குட்வில், ரைட் டு ப்ரொடியூஸ், ரைட் டு மேனுஃபேக்சரிங் ஆர் ரைட் டு ப்ரொடியூஸ் அண்ட் தென் ரைட் டு கேரி ஆஃப் பிசினஸ். இது மூணுத்துக்கு மட்டும் தான் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நில்லு. மற்ற எல்லாத்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வருமான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ எது எதுக்கு நில்லுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எது எதுக்கு நில்லு நம்ம பார்த்துக்கணும். ஆல் அதர் செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட்ஸ் ஆர் எக்ஸம்டட். வேற ஏதாவது மேல சொன்னதை தாண்டி வேற ஏதாவது செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட் இருக்கு அப்படின்னா அது எல்லாம் எக்ஸம்டட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட். இதை தாண்டி வேற என்ன இருக்கு உங்க புக்ல அடிஷனலா? ஸோ ஹவவர் மேல சொன்ன கேஸ் வந்து செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட்டா இல்ல அப்படின்னா தென் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னு கீழே சொல்லியிருக்கான். அக்விசிஷன் ஆஃப் சச் அசெட் பை பர்ச்சேஸ் பிரைஸ் என்னமோ அது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குட்வில் இருக்கு. நீங்களா ஒரு குட்வில ரெடி பண்ணிருக்கீங்க. நீங்க அதை சேல் பண்றீங்க அப்படின்னா செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட் நீங்க சேல் பண்றீங்க. சேல் கன்சிடரேஷன் எடுத்து இப்போ இதுல டாக்ஸபிள் பண்ணிட்டோம். இப்போ அதை அவன் ஃபர்தரா இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுவான்ல அந்த குட்வில்ல. அப்போ ஃபர்தரா அவன் சேல் பண்ணும்போது என்ன ஆகும்? அவன் ஒரு பிரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்பாள் உங்ககிட்ட அந்த குட்வில். தென் தட் இஸ் நாட் பிகம் அஸ் செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட். நீங்க ஒன்ஸ் அதை இன்னொருத்தருக்கு வித்துட்டீங்க அப்படின்னா அவன் கையில வந்து அது செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? சோ அவன் ஃபர்தரா அதை சேல் பண்ணும்போது அப்ப அவனுக்கு பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கும் இல்லையா? அது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அவன் எடுத்துப்பான். புரியுதா? சோ ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு தேர்ட் பர்சன் கூட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த லைன் வந்து புரியும். அடுத்து in case of falling under 49(1)(1)(2)(4 and as such asset was acquired by previous owner by purchase, which means previous owner அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ HUF கிட்ட இருந்து போச்சு. பார்ட்டிஷன் ஆஃப் HUF 49(1) தானே? 49(1)(1)(2)(4 இங்க இருக்கு பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் ஓனர் கிட்ட இருந்துச்சு அப்படின்னும் போது அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதான் பாயிண்ட். அதுல என்ன சொல்லியிருக்கான்? and 4 and where asset was acquired by a previous owner by purchase price such previous owner. அப்போ அந்த இடத்துல வந்து previous owner தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? காமன் தான். அதே ப்ரொவிஷன் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கான். ப்ரீவியஸ் ஓனருக்கு நம்ம எப்படி ப்ரொவிஷன் பண்ணுவோம் அதே மாதிரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? மற்றபடி வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட் பிஃபோர் 2001. பிஃபோர் 2001 முன்னாடி செல்ஃப் ஜெனரேட்டட் இருக்கு அப்படின்னா aforesaid or assets are developed or purchased before 2000, the option or relative fair market value shall not be applicable and even in case of the cost of acquisition shall be computed as per the above table. ஓஹோ, இதுல பாத்துக்கங்க. இது நோட் பண்ணிக்கங்கன்னா செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட்டுக்கு அந்த 2001ல விச் எவர் இஸ் ஹையர்னு ஒரு ப்ரொவிஷன் எடுப்போம். ஞாபகம் இருக்கா? 2001 பிஃபோர் பண்ணிருந்தா என்ன அப்படின்ட்டு அந்த ப்ரொவிஷன் நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ ஆஸ் பர் அபோல என்ன சொல்லியிருக்கோம்? பர்ச்சேஸ் பிரைஸ் என்னமோ அதுதான் எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் ஓனர் என்ன பண்ணிருக்காரோ அதுதான் எடுத்துக்கணும். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. நோட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஷல் நாட் அப்ளிகபிள். அடுத்து டெப்ரிசியபிள் அசெட்டா இருக்கு அப்படின்னா கேபிட்டல் அசெட் பீங் குட்வில் ஆஃப் எ பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் deduction in amount of depreciation 32(1) has been obtained by the assessee up to assessment year 2020-21. The cost of acquisition being purchased shall be reduced by depreciation obtained by the assessee. Okay. 32(1) அப்படிங்கிறது PGBP ல வரும். ஆப்வியஸா இதை நான் சொல்றேன். இது சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இங்க இது என்னன்னு புரியும். சோ அதுக்கு அண்டர்ல வந்து அவர் அது வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்றாரு அப்படின்னா அப்போ நீங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து அதை ரெடியூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது டெப்ரிசியேஷன் நீங்க எவ்வளவு கிளைம் பண்ணீங்களோ ஆஸ் பர் ஐடி ஆக்ட் படி நீங்க எவ்வளவு கிளைம் பண்ணீங்களோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்க என்ன பண்ணணுமா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட் வந்து இல்ல அப்படின்ற பட்சத்தில் அதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்கான். செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட்டா இல்ல அப்படின்னா எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில் நீங்க செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட்டா வச்சுட்டு ஒருத்தருக்கு சேல் பண்ணிட்டீங்க. உங்க கைக்கு குட்வில் விச் மீன்ஸ் உங்க கைக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் ஆயிடும். அது ஒரு பாயிண்ட். அது இந்த மாதிரி டாக்ஸபிள் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ வித்தீங்களா ஒருத்தர் அவர் ஃபர்தரா அதை சேல் பண்றாரு அப்படின்னா அப்போ அவருக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஓகே. ஃபர்தர் சேல் பை தேர்ட் பர்சன்
ஓகேவா? ஸோ இப்படி ஃபர்தர் சேல் பண்ணும்போது இது அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் சேல் பண்ணும்போது இது அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சேல். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ ஐம் கோயிங் டு திஸ் சம். ஏதாவது ப்ரொவிஷன்ல டவுட் இருக்கு அப்படின்னா நடுவில் நிறுத்தி கேளுங்க. ஓகேவா? டன். Lisa transfer following asset on 2/5/2023. Determine the capital gain assessment year 2024-25. Then previous year 2023-24. Okay. 2023-24. ஓகே சூப்பர். ஸோ இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இங்கே 2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் 23-24 தான் விழுகுது. ஓகேவா? ஸோ என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? லேண்ட் எப்போ அக்வயர் பண்ணிருக்காங்க? 1976 அக்வயர் பண்ணிருக்காங்க. காஸ்ட் வந்து 2,50,000. 2001 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 lakh. சேல் வேல்யூ 30 lakhs சேல் பண்ணிருக்காங்க. லேண்ட் அவ்வளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்வில் ஆஃப் பிசினஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இப்போ இந்த ப்ரொவிஷன் படிச்சோம் 2001க்கு அப்புறம் அப்ளிகபிள் இல்ல அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது வெறும் செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட் மட்டும் தான். லேண்டுக்கு சொல்லல. லேண்டுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். புரியுதா? ஓகே. லேண்டுக்கு வந்து நீங்க இது சொன்னீங்க 2001க்கு அப்புறம் இருந்த அப்ளிகபிள். அது வந்து செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட் மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அப்போ குட்வில்லும் டெனன்சி ரைட்ஸும் இது ரெண்டு தான் செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட். ஸோ குட்வில் எப்போ பிசினஸ் கமன்ஸ் ஆன் 1995. ஓகேவா? 1995ல வாங்கியிருக்காங்க. காஸ்ட் எதுவும் இல்லை. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 40,000 இருக்கு. சேல் வேல்யூ 2 lakhs. ஓகே டன்னு. டெனன்சி ரைட் வந்து பாத்தீங்கன்னா நில்லுல இருக்கு. டெனன்சி ரைட்டும் இல்லை. ஸோ 30,000 இருக்கு. காஸ்ட் இல்லை. அப்போ இது ரெண்டுமே செல்ஃப் ஜெனரேட்டடா இருக்கு. ஓகேவா? ஸோ 30,000 ஆனா 3 lakhs வித்துருக்காங்க. ப்ரோக்கரேஜ் ஒரு 2% ஆயிருக்கு இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஓகே. ஸோ இது ரெண்டுமே செல்ஃப் ஜெனரேட்டட் தான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம ஆல்ரெடி நில்லா தான் எடுத்துக்கணும். அதனால அவனே நில்லுன்னு தான் கொடுத்துருக்கான். சம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்டா எடுத்து போடுங்க. ஸோ லேண்டு குட்வில் டெனன்சி ரைட்டு. ஓகே இப்படி போட்டிருக்கான். லேண்டுக்கு வந்து எவ்வளவு பசேல் 30 lakhs பார்த்தோமா? குட்வில்லுக்கு 2 lakhs, டெனன்சிக்கு 3 lakhs. 2% வந்து என்னதுப்பா? புரோக்கரேஜ். ஸோ புரோக்கரேஜ் 2%னா 64,6. நெட் சேல் கன்சிடரேஷன் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன்ல இருந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் பார்த்தோம்? லேண்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் பார்த்தோம். லேண்டுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரொவிஷன் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஹியர் வி ஹேவ் டு கன்சிடர் த ப்ரொவிஷன். திஸ் ஒன் டு திஸ் ஒன் whichever is higher 1 lakh. ஸோ 1 lakh எடுத்து போட்டாச்சு. டிவைட் பை 100 இன்டூ 2023-24 ப்ரீவியஸ் இயர்க்கான இன்ஃபிளேஷன் வந்து இன்ஃபிளேஷன் ரேட் வந்து 348. ஸோ 3,48,000 நீங்க வந்து இதை மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 25,92,000. ஓகே. ஸோ செல்ஃப் ஜெனரேட்டட் அசெட்ல குட்வில் டெனன்சி ரைட்டுக்குலாம் நம்ம என்னன்னு பார்த்தோம்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நில்லுன்னு பார்த்தோம். கரெக்டா? ஒரு சில கேசஸ்க்குலாம். ஸோ ஆஸ் பர் தட் கேசஸ் இட்ஸ் கன்சிடர் நில். ஸோ நில் போட்டுட்டு டைரக்டா நீங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எடுத்து போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேண்ணா. டன். ஸோ அடுத்து லிசா டிரான்ஸ்ஃபர் த சேம் கொஸ்டின் அடிச்சு விட்டுருங்க. அதே கொஸ்டின் தான் ரெண்டாவது வாட்டி கொடுத்துருக்கான். ஓகே நெக்ஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின் ஆன் போனஸ் ஷேர்ஸ். ஸோ இப்போ போனஸ் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும்? விச் மீன்ஸ் இப்போ போனஸ் ஷேர்ஸ் வருது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 ஷேர் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஓகேவா? கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணுதுன்னா ஒரு 2 ஷேருக்குமே ஈச் டூ ஷேர்ஸ் வில் கிவ் 1 போனஸ் ஷேர்ஸ். ஒரு 2 ஷேர்ஸுக்கும் நாங்க ஒரு போனஸ் ஷேர்ஸ் தரோம் அப்படின்னு கம்பெனி சொல்லும். ஒரு 2 ஷேர்ஸ்க்கு ஒரு போனஸ் ஷேர்ஸ்னா டிவைடட் பை 2 இன்டூ 1 1000 டிவைடட் பை 2 இன்டூ 1. ஒரு 2 ஷேர்ஸ்க்கு போனஸ் ஷேர்ஸ் தராங்க அப்படின்னா 500 ஷேர்ஸ் போனஸ் ஷேர்ஸ் 500 போனஸ் ஷேர்ஸ் தர போறாங்க. ஓகேவா? இப்போ 500 போனஸ் ஷேர்ஸ் தராங்க அப்படின்னும் போது போனஸ்க்கு நோ போனஸ் 500 போனஸ் ஷேர்ஸ். ஓகே. ஸோ இப்போ போனஸ் ஷேர்ஸ் தராங்க அப்படின்னா நார்மலா நம்ம ஷேரை விற்கிறோம் அப்படின்னும் போது அட் த பாயிண்ட் ஆஃப் ஷேர் வந்து நம்ம செல் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷேரோட பையிங் பிரைஸ் என்னன்னு தெரியும். கரெக்டா? அதை வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்து நம்ம போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஆஸ் யூஸ்வல் சேல் கன்சிடரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வாட் எவர் இட் இஸ் நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு ஷார்ட் டர்மா லாங் டர்மான்றது பண்ணிட்டு போயிடும். இப்போ போனஸ் ஷேர் இப்போ 1500 ஷேர்ஸா மாறி இருக்கு மொத்தமா. கரெக்டா?
இந்த 500 ஷேர்ஸுக்கு எனக்கு வேல்யூ தெரியாது. வேல்யூ தெரியாத சென்ஸ் நான் இதை காசு கொடுத்து வாங்கல, பர்ச்சேஸ் பண்ணி வாங்கல. நான் கரெக்ட் தானே? இதை நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கல, பர்ச்சேஸே பண்ணல. அது வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்க ஷேர்ஸ் வச்சு எனக்கு இந்த ஷேர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பையிங் பிரைஸ் எனக்கு இல்லை. சோ இப்ப நான் இதை விற்கும் போது 1500 ஷேர்ஸா விற்கும் போது அப்போ நான் எப்படி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துப்பேன் அப்படின்றது தெரியாது இல்லையா நம்மளுக்கு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷனா கொடுத்துருக்கோம். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின் ஆன் போனஸ் ஷேர்ஸ், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இதுதான் நம்மளுக்கு தெரியாது. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பிஃபோர் 2001 இருக்குன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 2001 அது என்னமோ அதுதான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டான். ஆஃப்டர் 2001 இருக்குன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மில்லியன் எடுத்துக்கணுமா ஃபார் போனஸ் ஷேர்ஸுக்கு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் போனஸ் ஷேர்ஸ்க்கான ப்ரொவிஷன். ஓகே, ஸோ இப்போ டைரக்டா கோத்ரூ பண்ணுவோம். ரெண்டு ப்ரொவிஷன் தான்டா. என்னன்னா பிஃபோர் 2001 இருக்குன்னா 2001ஓட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, ஆஃப்டர் 2001 இருக்குன்னா நில்லு, எதுனா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இவ்வளவுதான் ப்ரொவிஷன் ஃபார் போனஸ் ஷேர்ஸ். இதுதான் ப்ரொவிஷன் போனஸ் ஷேர்ஸ்க்கு, இவ்வளவுதான் ப்ரொவிஷன். அதை தாண்டி வேற எதுவும் பெருசா இல்லை. மற்றதெல்லாம் ஆஸ் யூஸ்வல், பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டார்ட் ஃப்ரம் த அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் எப்போ பண்ணாங்களோ அதுல இருந்து போனஸ் ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க இல்லையா, அதுல இருந்து செல்லிங் பீரியட் வரைக்கும். இப்போ நீங்க எப்போ சேல் பண்றீங்களோ அந்த அந்த டைம், ஓகே, அந்த பீரியட் நீங்க எடுத்து போறீங்க. வேற என்ன இதுல பெருசா இருக்கு? ஓகே, இங்க கொடுத்துருக்கோம் அந்த பாயிண்ட் எல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே புரியுற மாதிரி தான் இருக்கு. வேற ஒன்றும் பெருசா காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஸோ அந்த பாயிண்டே மறுபடியும் வந்து டேபிள் காலம் ஃபார்ம்ல கொடுத்துருக்கான், டேபிளர் ஃபார்ம்ல கொடுத்துருக்கான். ஸோ நத்திங் காம்ப்ளிமெண்ட். ஓகே, வில் கோயிங் டு திஸ் illustration 19. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். மிஸ்டர் ராக்கி பாய் என்ன பர்ச்சேஸ் பண்றாரு? 1000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. ஓகே, ஆஃப் அதர் பிரைவேட் லிமிடெட் அட் 12 per share. ஸோ நோட் பண்ண வேண்டியது என்னன்னா 1000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு, ஒரு ஷேரோட விலை 12 ரூபாய். ஆஸ் ஆன் 1998 பர்ச்சேஸ் பண்றாரு எங்காலு. ஸோ 1998 பர்ச்சேஸ் பண்ணா 2001 மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்க போறோம். கம்பெனி டிக்ளேர்ட் ஒரு போனஸ் ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் ஹெல்ட். ஓ நான் சொன்ன கேஸ் ஆன் 31/3/2000 போனஸ் ஷேர்ஸும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா 2001. ஓகே, யூ ஹேவ் டு நோட் ஒன் பாயிண்ட் ஹியர். இங்க நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம். இங்க சொல்லியிருக்க ஷேர்ஸ் வந்து காமனா போனஸ் ஷேர்ஸ் கிடையாது. பட் 2000 இப்போ இந்த ஷேர்ஸ்க்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். நான் இங்கேயே சொன்னேன் இல்லையா 2001ஓட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு, அது காமனான ஒரு ப்ரொவிஷன் தான். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ரெண்டுத்தை கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுப்போம், அது ஒரு பாயிண்ட், அது ஒரு ப்ரொவிஷன். ஃபார் போனஸ் ஷேர்ஸ் 2000 இருக்கு அப்படின்னும் போது அப்போ 2000ஓட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுக்கணுன்றது இன்னொரு ப்ரொவிஷன். ஸோ இங்க ரெண்டு ப்ரொவிஷன் இருக்கு. ஓகேயா? ஸோ நான் இங்கேயே சொல்லிட்டேன் இங்கேயே ஷேர்ஸ் இருக்குன்னு. ஆனா நம்ம போனஸ் ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் இது பார்க்கணும். ஏன்னா நம்ம போனஸ் ஷேர்ஸ் 8 நம்பர்ல தானே போறோம். அப்போ போனஸ் ஷேர்ஸ்க்கு மட்டும் இங்க தான் இருக்கு, இங்க தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அண்ட் தென் இது வரைக்கும் முடிஞ்சா, as on 7/7/2006 Rocky got 500 of the same as a gift from Miss Rakesh. சேம் கம்பெனி as a gift from Miss Rakesh. ஓகே, அதாவது போனஸ் ஷேர்ஸ் வந்து 2000ல ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது போக அதே சேம் கம்பெனில இருந்து ராகேஷ் கிட்ட இருந்து ஒரு 500 வந்து கிஃப்டா வாங்குறாரு. ஓகேவா? கிஃப்டா வாங்குறாரு, விச் மீன்ஸ் அது போனஸ் ஷேர்ஸ் இல்ல, பட் கிஃப்டட் ஷேர்ஸ். கிஃப்டட் ஷேர்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் ஓனரோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போகணும். ப்ரீவியஸ் ஓனரோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னா ராகேஷ் அக்வயர்ட் சச் ஷேர்ஸ் 1/4/2001. குட், 1/4/2001ல வாங்கியிருக்கான். அப்போ அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன, 14 per share. அப்போ ப்ரீவியஸ் ஓனர் கூட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எடுத்துப்போம். அடுத்த ப்ரொவிஷன், மூணாவது ப்ரொவிஷன். ஓகேவா? அது இங்க அப்ளிகபிள் ஆச்சு. as on 1/3/2023 கம்பெனி ஃபர்தர் டிக்ளேர், போடு, கம்பெனி ஃபர்தரா டிக்ளேர் பண்ணுது. என்ன டிக்ளேர் பண்ணுது? இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க கிட்ட எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னா 1000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கான், 500 ஷேர்ஸ் போனஸ் ஷேர்ஸ், அதுக்கப்புறம் 500 ஷேர் எவ்ரி ஈச் ஆஃப் ஷேர்ஸ் எவ்ரி 2 ஷேர்ஸ். ஓகே, 500 ஷேர்ஸ் போனஸ், 500 ஷேர்ஸ் அவன் ஃப்ரெண்டு கொடுத்தது, மொத்தமா 2000 ஷேர்ஸ் வச்சிருக்கான். இப்போ இந்த 2000 ஷேர்ஸ்ல கம்பெனி என்ன பண்ணுதான், 1 போனஸ் ஷேர் ஃபார் எவ்ரி 5 ஹெல்டு. அப்போ டிவைட் பை 5 போட்டோம் அப்படின்னா 5 1 5 டேபிள் 5 400 ஷேர்ஸ். அப்போ மொத்தமா 2400 ஷேர்ஸ் இப்போ எங்க ஆள் வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஓகேவா? So on 1/1/2024 Rocky sold all the shares. எல்லாத்தையும் வித்துட்டான். எவ்வளவு? 2400 ஷேரையும் வித்துட்டான். அட் எவ்வளவுக்கு வித்துருக்காருப்பா? 50 ஈச். ஓகே, இப்போ தயவு செஞ்சு ராக்கி கையில எப்படி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா?
வெறும் 1000 ஷேரை போட்டு சாமி ஆடு ஒரு குட்டி போடும் 4 குட்டி 400 குட்டி ஆகும் 400 குட்டி 4 லட்சம் குட்டி ஆகும் சாமி அந்த மாதிரி. ஸோ 1000 ஷேரை வாங்கி 2400 ஷேர்ஸ் இப்போ வச்சிருக்காரு. ஓகே, ஸோ அதுக்கான செக்ரிகேஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஷேர்ஸ் 1000, போனஸ் ஆனது ஒரு 500, அவன் ஃப்ரெண்டு கொடுத்தது ஒரு 500, அதுக்கப்புறம் ஒரு 400. ஓகேவா, இந்த செக்ரிகேஷன் கொடுத்துட்டு அதை எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிக்க ஒரு டைம் லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராக்கி. ராக்கி கையில எப்படி டாக்ஸபிள் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு, இது ஒரிஜினல் ஷேர், ஏன்னா ஒரிஜினல் ஷேருக்கு ஒரு மாதிரி ப்ரொவிஷன். இது போனஸ் ஷேர்ஸ் அக்வயர்ட் பிஃபோர் 2000. பிஃபோர் 2001 நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும், இது ஒரு ப்ரொவிஷன். இது கிஃப்டட் ஷேர்ஸ். கிஃப்டட் ஷேர்ஸ் வரும்போது ப்ரொவிஷன் வந்து ப்ரீவியஸ் ஓனர் கன்சிடர் பண்ணணும், அது ஒரு ப்ரொவிஷன். போனஸ் அக்வயர் ஆஃப்டர் 2001. ஆஃப்டர் 2001 நம்ம நில்லுன்னு எடுத்துக்கிறோம், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆல்சா. ஸோ மொத்தம் நாலு டைப் இருக்கு. 4 டைப்புக்கும் 4 ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. ஸோ 1000 ஷேர்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு நீங்க முதல்ல போட்டிருக்கான். ஸோ ஒரிஜினல் ஷேர் அப்படின்னா என்ன ப்ரொவிஷன் எடுப்பீங்க, 2001 ஆர் ப்ரீவியஸ் அக்விசிஷன் விச் எவர் இஸ் ஹையர், அதுதான் நம்ம எடுப்போம். ஸோ இவர் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கா, 12 ரூபாய். 2001 அதோட வேல்யூ என்ன, 14 ரூபா. இங்க பாத்தீங்கன்னா இது 12, இங்க பாத்தீங்கன்னா இது 14. ஸோ விச் எவர் இஸ் ஹையர், 14 எடுத்தாச்சு. அதே மாதிரி போனஸஸ் அக்வயர் பிஃபோர் 2001 இருந்தா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுக்கணும் நம்ம பார்த்தோம், கரெக்டா 14 எடுத்தாச்சு. கிஃப்டட் ஷேர்ஸ், கிஃப்டட் ஷேர்ஸ்னா ப்ரீவியஸ் ஓனர் அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் ஓனர் 14 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு, 14 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போனஸஸ் அக்வயர் நில், ஆஃப்டர் 2001 நில். ஓகேவா, டே இதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. ப்ரொவிஷன் வந்து மாறி இருக்கு. நாங்க படிக்கும் போது எப்படி படிச்சோம் அப்படின்னா, ஓகே 14 2001 மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு எல்லாத்துக்கும் 14 அப்படின்னு எடுத்துட்டு அப்படி போயிட்டோம். பட் ஆனா இதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஒரிஜினல் ஷேருக்கு இந்த ப்ரொவிஷன் நீங்க பாப்பீங்க, போனஸ் ஷேர்ஸ்க்கு இந்த ப்ரொவிஷன் நீங்க பாப்பீங்க, கிஃப்டடுக்கு ப்ரீவியஸ் ஓனர் ப்ரொவிஷன் நீங்க பாப்பீங்க. ஸோ இதெல்லாம் ப்ரொவிஷன் வைஸ் இருக்கு. ஓகேவா, நாங்க படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஓகே 2001 அப்புறம் வாங்கி தான் நில்லு, மற்ற எல்லாத்துக்கும் இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க படிச்சுட்டு போயிட்டோம். விச் மீன்ஸ் அதுக்கப்புறம் படிக்கும்போது இன்னும் எக்ஸ்பேண்டா புரிஞ்சிச்சு. ஓகே இது உள்ள இந்த ப்ரொவிஷன்லாம் இன்பில்டா இருக்கு அப்படின்னு எங்களுக்கு அப்போ புரிஞ்சுது. ஓகேவா, ஸோ தெளிவா படிச்சிருக்கேன், 3 ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அடுத்து இப்போ சேல் கன்சிடரேஷன் போவோம். மொத்தம் எவ்வளவு வித்தான், ஒரு ஷேரா 50 ரூபா வித்தான். இப்போ 1000 இன்டூ 5, 500 இன்டூ 5, 500 இன்டூ 5, 400 இன்டூ 5. ஓகேவா, ஸோ சேல் கன்சிடரேஷன் மீன்ஸ் 1000 இன்டூ 50, 500 இன்டூ 50, 500 இன்டூ 50, 400 இன்டூ 50. சேல் கன்சிடரேஷன் ஆச்சா. எக்ஸ்பென்ஸ் எதனா இருக்கான்னு கேட்டா கிடையாது, அதனால சேல் கன்சிடரேஷனை போட்டுருங்க. போட்டுட்டு இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எல்லாமே லாங் டேர்ம்ல தான் இருக்க போகுது. ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஷேர்ஸ்க்கு எடுங்க. 1000 ஷேர்ஸ் டிவைடட் பை 100 இன்டூ 348 இன்டூ மார்க்கெட் வேல்யூ என்ன 14 அட் த டைம் ஆஃப் 2001 மார்க்கெட் வேல்யூ. இங்க எடுத்தோம்ல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அதுதான் நீங்க இங்கேயும் போடணும். ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த போனஸ் ஷேர்ஸுக்கு, போனஸ் ஷேர்ஸ் எப்போ அலோகேட் ஆச்சு நம்மளுக்கு, 500 டிவைடட் பை வாட் எவர் இட் இஸ் பிஃபோர் 2001னா நம்ம 2001க்கான வேல்யூ தான் இருக்கணும், 100 இன்டூ 348. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து கிஃப்டட் ஷேர்ஸ். கிஃப்டட் ஷேர்ஸ் அப்படின்னும் போது அவர் எப்போ கிஃப்ட் பண்ணிருக்காரு, கிஃப்ட் 2006ல கிஃப்ட் பண்ணிருக்காரு. அப்போ 2006க்கான இண்டெக்ஸ் இல்ல as on 7/7/2006 ராக்கி கட். ஓகேண்ணா, கிஃப்டா கொடுத்தது. ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு மட்டும் தான் 2001 எடுத்துப்போம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரேட், இந்த ரேட் எடுக்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம அதை கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் ஓனர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துப்போம். பட் ஃபார் இண்டெக்ஸேஷனுக்கு நம்ம இது இந்த கிஃப்ட் எப்போ வாங்கியிருக்காங்களோ அந்த டேட் தான் கன்சிடர் பண்ணோம். ஓகேவா, ஸோ அதுல கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த HUF எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது ரிப்பீட்டடா திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுல தெளிவாயிட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ எடுக்கணும், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்போ எடுக்கணும், இன்ஃபிளேஷன் எந்த ரேட் எடுக்கணும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ 2006ல ரிசீவ் பண்ணிருக்காரு. அப்போ 6/7க்கான ரேட்டை தூக்கி இங்க போட்டுட்டு இன்டூ 348. ஓகேவா, அடுத்த போனஸ் ஷேர்ஸ் எப்போ அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னா 2023 தான் அலோகேட் ஆயிருக்கு. ஆல்வேஸா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வராது, அது நில்லு தான். ஸோ அதை நில்லுன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் கிடையாது, எல்லாமே நில்லு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு மைனஸ் பண்ணினா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா, ஒரு நோட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான். நோட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன் கேஸ் ஆஃப், ஐயோ நோட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன் கேஸ் ஆஃப், ஒரு சில கேஸ்ல என்னன்னு கொடுத்துருக்கான்.
ஒரிஜினல் ஷேர்ஸ். ஓஹோ! அவன் மேல என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணானோ அத இங்க குடுத்துருக்கான். 3 ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 3 ப்ரொவிஷனுக்கான செக்ரிகேஷன் இங்க குடுத்துருக்கான். ஓகேவா? த சேம் வே. ஓகே. பரவால்ல உங்க புக்ல இந்த மாரிலாம் தராங்க. எப்டி எப்டி நடந்திருக்கு அது அப்டின்ட்டுன்னு. டைரக்ட்டா சம் மட்டும் குடுக்காம. டன். சோ அடுத்து போனஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு அடுத்து போனஸ் ஸ்ட்ரிப்பிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? போனஸ் ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன் மினிட். புரிஞ்சது இல்லையா? போனஸ் ஷார்ட்ஸ் புரிஞ்சது இல்லையா? போனஸ் சொல்லுங்க ஸ்ட்ரிப்பிங். சொல்லுங்க. ஓகே டன். அடுத்து நம்மளுக்கு போனஸ் ஸ்ட்ரிப்பிங். போனஸ் ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து போனஸ் ஷேர்ஸ் தரப்போகுதுன்னு கம்பெனி உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜரா இருக்க பர்சன்ஸ் தான் தெரியும். சம்டைம்ஸ் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது ஆஹ் அந்த அது தெரிஞ்ச பீரியட்ல இப்போ கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2006 வந்து போனஸ் ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சதுனால என்ன பண்ணாங்கன்னா பிஃபோர் 3 மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஷேர்ஸை வாங்கிட்டாங்க. போனஸ் ஷேர்ஸ் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சதுனால ஷேர்ஸை வந்து 3 மந்த்ஸ் முன்னாடி பை பண்ணிட்டாங்க. பை பண்ணிட்டு வித்தின் 9 மந்த்க்குள்ள மறுபடியும் சேல் பண்றாங்க. வித்தின் 9 மந்த்க்குள்ள மறுபடியும் சேல் பண்றாங்க. ஓகேவா? என்ன காரணம்? இப்போ இந்த இடத்துல நான் 1000 ஷேரை வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டேட் வரும்போது அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். 3 மாசத்துக்கு முன்னாடினா இது என்ன ஃபர்ஸ்ட் ஏப்ரலா? ஜான் 1 ஜான்ல நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு ஒரு 2 ஷேருக்கும் ஒரு ஷேர் தரேன்னு சொல்லிட்டு 500 போனஸ் ஷேர்ஸ் இருக்கு. இப்போ நான் வித்தின் 9 மந்த்துக்குள்ள 1500 ஷேர்ஸ் நான் சேல் பண்றேன். ஸோ என்ன ஆச்சுன்னா எனக்கு போனஸ் ஷேர்ஸ் கம்பெனி தராங்கன்னு தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஷேரை வாங்கி வித்தின் 9 மந்த்துக்குள்ள நான் விற்கிறேன். ஸோ இதை தான் வந்து போனஸ் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கேஸ்க்கு எப்படி கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும் அப்படின்றது தான் போனஸ் ஸ்ட்ரிப்பிங். ஓகேவா? இப்போ படிச்சு பாருங்க. எனி பர்சன் பை ஆர் அக்வயர் எனி யூனிட்ஸ், அதாவது ஒரிஜினல் யூனிட்ஸ். ஓகேவா? ஒரிஜினல் யூனிட்ஸ்னா ஒரிஜினல் ஷேர்ஸ் வாங்கியிருக்கான் வித்தின் அ பீரியட் ஆஃப் 3 மந்த் பீரியட் டு த ரெக்கார்ட் டேட். ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த போனஸ் ஷேர்ஸ் நாங்க தரப்போறோம் அப்படின்னு சொல்றது ரெக்கார்டட் பை கம்பெனி. அதுதான் ரெக்கார்ட் டேட். அந்த டேட்டுக்கு பீரியடா 3 மந்த்ஸ் முன்னாடி நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சச் பர்சன் இஸ் அலாட்டட் போனஸ் ஷேர்ஸ் யூனிட் ஆன் சச் டேட். இந்த டேட்ல அவருக்கு போனஸ் ஷேர்ஸும் அலாட் ஆகுது. ஓகேவா? 3 மந்த்ஸ் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு போனஸ் ஷேர்ஸும் அலாட் ஆகுது. சச் பர்சன் செல் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆல் ஆர் எனி ஆஃப் த ஒரிஜினல் யூனிட்ஸ் வித்தின் அ பீரியட் ஆஃப் 9 மந்த்ஸ் ஆஃப்டர் சச் டேட் while continuing to hold or any of the bonus units, which means 9 மந்த்துக்குள்ளார வித்தின் அ பீரியட் ஆஃப் 9 மந்த்துக்குள்ளார இந்த ரெக்கார்ட் டேட்ல இருந்து அவர் சேல் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஒரிஜினல் யூனிட் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு இல்ல எல்லாத்தையுமே பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் யூனிட், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆல் ஆர் எனி ஆஃப் த பார்ட் ஆஃப் த யூனிட். ஓகேவா? while continuing to holding all or any of the bonus units, which means otherwise while continuing to holding all of என்ன சொல்லியிருக்கான்? such person sell or transfer all okay or any of the original units within a period of 9 months after such date while continuing to hold all or any of the bonus units. ஓகே, ஒன்னு எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஒரிஜினல் யூனிட்ஸ்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும், அதர்வைஸ் ஏதாவது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா போனஸ் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் ஒரிஜினல் யூனிட் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனஸ் ஷேர்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணிருக்காரு. அதர்வைஸ் போனஸ் ஷேர்ஸ் மாத்திட்டு ஒரிஜினல் யூனிட் இந்த மாதிரி டபுளாவும் நடக்கலாம். ஓகேவா? பட் ஆனா வித்தின் பீரியட் ஆஃப் 9 மந்த்துக்குள்ளார ஏதோ ஒன்னு சேல் பண்ணிருக்காரு அப்படின்னா. பட் ஆனா இங்க ஒரிஜினல் யூனிட்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறான் மோஸ்டா வந்து. ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் ஆல்னும் போது இந்த ஆல் கூட எது சேரும்னா போனஸ் ஷேர்ஸும் சேரும். ஓகேவா? ஆர் எனி ஆஃப் த ஒரிஜினல் யூனிட்ஸ் போது போனஸ் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரிஜினல் யூனிட்ஸ் மட்டும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னு சேரும். ஓகேவா? அதர்வைஸ் டு கண்டினியூ ஹோல்டிங் ஆல், ஒன்னு எல்லாத்தையும் மறுபடியும் ஹோல்ட் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா போனஸ் ஷேர்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்றீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? விச் மீன்ஸ் மேல இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் அப்படியே ஆப்போசிட்ல ப்ரொவிஷன் இருக்கு. பட் ஆனா ஒரிஜினல் யூனிட்ஸ் நீங்க மாத்திருக்கீங்க வித்தின் அ பீரியட் ஆஃப் 9 மந்த்துக்குள்ளார அப்படின்னா தென் யூ கம்ஸ் அண்டர் திஸ் ப்ரொவிஷன். ஓகேவா? ஸோ அப்படி நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா போனஸ் ஷேர்ஸ்க்கான காஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம மேல என்ன பார்த்தோம்? போனஸ் ஷேர்ஸ்க்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில்லு 2001 வாங்கிதான் ஷேர் மார்க்கெட் வேலைன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்க என்ன சொல்லிட்டான் அப்படின்னா காஸ்ட் இருக்கு. என்ன காஸ்ட் அப்படின்னா அதுல வர லாஸ் தான் நீங்க வந்து காஸ்டா போடுவீங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருப்பான். பிஃபோர் தட் இது போறதுக்கு முன்னாடி சம பார்த்துட்டு வந்து இந்த ப்ரொவிஷனை பார்ப்போம். என்ன காஸ்ட், என்ன இது லாஸை வந்து இப்படி பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்றதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றது சம் பார்த்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து நிறைய பர்சன்ட் 5 3 மந்த்ஸ். ஓகே,
additional securities units without any payment. Okay. ஓகே. இந்த இடத்துல வந்து யூனிட்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கான். அடிஷனல் செக்யூரிட்டீஸ் கூட யூனிட்ஸ்ன்னு குடுத்துருக்கான். இது ஒண்ணு மட்டும் ஆட் ஆயிருக்கு. இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ஆட் ஆயிருக்கு. ஓகே. இந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டாம். ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி சம் பார்ப்போம். சம் பார்த்துட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். யூனிட்னா என்னன்னு குடுத்துருக்கான். பிசினஸ் ட்ரஸ்ட் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 213A. ஓகே. பிசினஸ் ட்ரஸ்ட் டிஃபைன் பண்ணிக்க. யூனிட் டிஃபைன் இன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் 11AB. Unit of mutual fund specified under section 1023D or Unit Trust of India. Okay. Beneficial interest or of an investors in alternate investment fund defined regulations 21B of Security Exchange Board. Alternate investment fund regulations 12 made under securities of bonus act and shall be partners. Okay. Unit அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா as per business trust இந்த ஆக்ட்ல டிஃபைன் ஆயிருக்கு அண்டர் செக்ஷன் 213A. அதுக்கு அண்டர்ல ஆயிருக்கிறதும் யூனிட்னு சொல்றான். பிளஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் 115AB யூனிட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. ஸ்பெசிஃபைட் இன் அண்டர் செக்ஷன் 1022 through D as per ஐடி ஆக்டா இல்ல யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ஆஃப் யூடிஐ. ஓகே. யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியால இந்த செக்ஷன் கீழே இந்த 1023 கீழே ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டிருக்கிறதும் யூனிட் அப்படின்னு சொல்றான். பிளஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் நம்ம படிச்சோம் இல்லையா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சோம் இல்லையா, வாட் ஆர் த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ் செபி ஆக்ட் அண்டர்ல வர்றது எல்லாமே யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் யூனிட்கான டெஃபினேஷன் என்னன்னா இந்தந்த இதுல இந்தந்த செக்ஷன் கீழே சொல்லியிருக்கிறது எல்லாமே யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ நம்மளுக்கு அப்போ எனக்கு யூனிட்டுக்கான எக்ஸாக்டான டெஃபினேஷன் தெரியுமா அப்படின்னா யூ ஹாவ் டு இந்த இந்த செக்ஷனை போட்டுட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அண்டர்ல அதுக்கு யூனிட்னா என்ன அப்படின்றது இருக்கும். ஓகேவா. பட் காமன்லி யூனிட் அப்படின்ற வேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா தான் நம்ம காமனா யூனிட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் எனி அதர் ட்ரஸ்ட் இந்த மாதிரி எங்கன்னா பண்ணியிருந்தா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் வில் பி கம்ஸ் அண்டர் யூனிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரெக்கார்ட் டேட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ரெக்கார்ட் டேட் மேபி ஃபிக்ஸ்டு பை எ கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. இதுல வந்து உங்களுக்கு இந்த யூனிட் ஆட் ஆகுதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றோம். மியூச்சுவல் ஃபண்ட், அதே மாதிரி பிசினஸ் ட்ரஸ்ட், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அது எல்லாத்தையும். ஓகே. ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் ஆஃப் ஹோல்டர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆர் யூனிட் as the case may be receive dividend income or additional securities or any other without any consideration as may be. ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இதெல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்காங்களா செக்யூரிட்டி யூனிட்ஸ், நாட் ஒன்லியா அடிஷனல் ஷேர்ஸ். ஒய் எழுத மாட்டேங்குது. not only a additional shares. Okay. ஆல்சோ ஏ டிவிடெண்ட். அடிஷனல் ஷேர்ஸ் மட்டும் இல்ல, டிவிடெண்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து ஏதாவது இன்கம் மாதிரி ரிசீவ் பண்ணிருக்கீங்க கன்சிடரேஷன் கொடுக்காம அப்படின்னா அதுவுமே இதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ இந்த யூனிட்ஸ் என்னன்னு தெரியறதுக்கு யூ ஹேவ் டு கோ த்ரூ அண்டர் திஸ் செக்ஷன்ஸ். பட் மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்தா யூனிட்ஸ் அப்படின்ற அந்த பேர் வரப்போது. யூனிட்ஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் செக்யூரிட்டி பேஸ்ட் ஆன் வாட் தே ஆர் இன்வெஸ்டிங். ஓகேவா. ஸோ அதை அங்க சொல்லியாச்சு. இந்த 3 பாயிண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி 9 மாசத்துக்குள்ள வித்திருக்கான் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து சம் பார்த்தா புரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல இந்த வைல் கண்டினியூ டு ஹோல்டு இந்த ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது இல்லையா, இதுவும் சம் பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. டன். ஸோ நவ் இல்லஸ்ட்ரேஷன் 95 இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்போ ப்ரொவிஷனுக்கு வாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் 5000 யூனிட்ஸ். ஓகே. ஓ சூப்பர். யூனிட்ஸ் கொடுத்துருக்கான். யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் as on 10/10/2023 at 80 rupees. So 80 rupees purchase பண்ணிருக்காரு 10/10/2023ல. On 1/11/2023 the fund declared 4 bonus units for every 5 units held. Okay, within ஒரு மாசத்துலயே கிட்டத்தட்ட இங்க இருந்து பாருங்க, அக்டோபர்ல வாங்கியிருக்காரு, நவம்பர்ல என்ன ஆகுது போனஸ் ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அப்போ 3 months வாங்கியிருக்காரு. ஓகேவா. ஒரு 5 யூனிட்டுக்கும் 4 போனஸ் ஷேர்ஸ் தராங்களாம். அடேங்கப்பா. 5000 divided by 5 into 4 4000 ஷேர்ஸ். குட். One declare 4 bonuses are okay, correct தான், divided by 5 into 4. Okay. The record date for declaring bonus shares is 1/1/2022. சம்பந்தமே இல்லாம இப்படி எதனா கொடுக்கும் போது டென்ஷன் ஆகுது. 2022வா?
ஆமா வாங்கினதே ஆனா 2023. பழைய புக்லயே அந்த மாதிரி இருக்குண்ணா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓ ஓகே ஓகே. அப்போ இங்க வந்து 2023யா? ஆமாண்ணா 23 இருக்கணும். இப்போ 2023. ஓகே. ஸோ 2023ல போனஸ் ஷேர்ஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கான். ஸோ டன். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்கான், எப்பப்போ அவன் வந்து மாத்திருக்கான் அப்படின்ற கிரைட்டீரியாஸ் கொடுத்துருக்கான். ஆன் 1/12/2023 மிஸ்டர் ஏ சோல் 2500 ஆஃப் ஒரிஜினல் யூனிட். ஒரிஜினல் யூனிட்ல 2500 2023 12ல மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜான்வரியில ஒரு 1000 ஷேர்ஸை மாத்திருக்காரு. மொத்தமா இப்போ அவர்கிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னா 5000 + 4000 மொத்தமா சேர்த்து 9000 ஷேர்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ அந்த 9000 ஷேர்ஸ் அவர் எப்படிலாம் மாத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 12/2/2024ல மிஸ்டர் ஏ சோல் ரிமைனிங் 2500 ஷேர்ஸ் ஆஃப் ஒரிஜினல் யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரிஜினல் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் போனஸ் யூனிட்ஸ், மறுபடியும் ஒரு ஒரிஜினல் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்டர் சோல் ரிமைனிங் 300 போனஸ் யூனிட்ஸ். இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வித்தின் 9 மந்த்ஸ், இதுல இருந்து 9 மந்த் எடுங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஓகே. ஜூலை 2024 வரைக்கும் அதுக்குள்ளார எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஓகேவா. இப்போ இந்த பாயிண்ட் வாங்க. தேர்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா such person sell or transfer all or any of the original units or original securities or original units within a period of 9 months after such date. Okay, 9 month குள்ள while continuing holding to all or any of the additional securities or units referred to in class, which means இப்போ இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு இல்லையா, கொஞ்சம் இப்போ இன் கேஸ் இந்த இடத்துல ஒரிஜினல் யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. நவ் ஹி ஹோல்டிங் ஆல் த போனஸ் ஷேர்ஸ் while continuing holding all the bonus shares. He sold 2500 of original unit in the date of December 12, 2023. Understand acha? While continuing holding the bonus shares, all the bonus shares, he sold the part of original shares on 1st December 2023. So அதுக்கப்புறம் தான் ஒரு 10th ஜனவரிக்கே வராரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்றாரு? while continuing holding the bonus shares, additional units. கரெக்டா? அதுதான் இங்க சொல்லியிருக்கான். while continuing hold all or any of the additional securities. ஓகேவா. சோ இருக்கும் போதே என்ன பண்ணிருக்காரு? ஒரிஜினல் ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. இப்போ அந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அது எப்படி பார்த்தாலும் 9 மந்த்ஸ்க்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அது எப்படி பார்த்தாலும் 9 மந்த்ஸ்க்குள்ள தான் வரப்போகுது. விச் மீன்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கேஸை மட்டும், இப்போ இன் கேஸ் வந்து ஒரிஜினல் யூனிட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனஸ் மட்டும் ஆஃப்டர் ஜூலை பண்ணியிருந்தாலுமே அதே கணக்குன்னு தான் அர்த்தம். இங்க வந்து ஜூலைக்கு மேல கொடுக்கல. மேபி ஜூலைக்கு மேல கொடுத்திருந்தாலும் நீங்க போனஸ் ஸ்கிப்பிங் தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அங்க சொல்ல வரும். ஆனா இங்க ஜூலை வரைக்கும் அவன் போகல. வித்தின் 9 மந்த்க்குள்ள இருக்கிறதுனால எப்படி பார்த்தா 9 மந்த்க்குள்ள தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கரெக்ட் தான். அது அசம்ஷன் சொல்ல முடியாது, அது கரெக்ட் தான். பட் இன்கேஸ் இங்க டேட் வந்து ஆஃப்டர் ஜூலை கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். அதனால தான் நான் இந்த இடத்துல ஜூலைன்னு எழுதினேன். பட் ஆனா அவங்க ஜூலை வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கல. எல்லாமே 9 மந்த்க்குள்ளாரவே மாத்திருக்க மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ ஆல் யூனிட் சோல் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் கம்ப்யூட் கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு இதெல்லாம் வித்தது எல்லாமே. ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டேஷன் போகும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்துக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா. ஸோ அது என்ன லாஸ், அதை நான் எப்படி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்துக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு? கேபிட்டல் கெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 2500 ஒரிஜினல் யூனிட்ஸ் 1/1/12/2023. ஸோ சேல் கன்சிடரேஷன் வந்து 20 rupees, 2500 into 20. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னப்பா எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு பார்த்தோமா 80. ஸோ 2 lakhs. லாஸ் எவ்வளோப்பா? காஸ்ட் ஆஃப் போனஸ் விச் மீன்ஸ் இதுதான் லாஸ் நம்மளுக்கு 1,50,000 லாஸ். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் நில் ஆயிடும், லாஸ்ல இருக்கு இப்போ. ஓகேவா. 1,50,000 லாஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லாஸ். அடுத்து இப்போ இந்த லாஸ் தான் வந்து நம்ம என்ன அலோகேட் பண்ண போறோம்னா போனஸ் ஷேர்ஸ்க்கு காஸ்ட் அலோகேட் பண்ண போறோம். எப்படி அலோகேட் பண்ண போறோம்? as per 98(4) above loss shall be ignored for the purpose of computing his income and amount of loss so ignored shall be deemed to be the cost of action for such bonus unit. Hence cost of 4,000 bonus shares, which means 4,000 bonus shares எப்படி எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கான் is 1,50,000. 1,50,000 வந்து எதுக்கான காஸ்டா? 4,000 போனஸ் ஷேர்ஸ்க்கான காஸ்ட்னு சொல்லியிருக்கான். மறுபடியும் படிங்க. as per 94(8) above loss shall be ignored. மேல வந்திருக்க லாஸ் இக்னோர் பண்ணுமா for the purpose of computing his income. அவரோட இன்கம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேபிட்டல் கெயின் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதுல வந்து அதை இக்னோர் பண்ணிடணும். லாஸ் வந்து வராது. இக்னோர் லெசன்ஸ் செட் ஆஃப் பண்றது, கேரி ஃபார்வர்ட் பண்றது அது அப்புறப்பட்ட விஷயம். பட் ஃபார் இன்கம்
கம்ப்யூட்டேஷன் அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். அந்த அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஸோ இக்னோர் ஷல் பி டீம்டு டு பி த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இப்போ நம்ம இக்னோர் பண்ணோம் இல்லையா ஒரு லாஸை அவங்க இன்கம்ல நம்ம ஆட் பண்ணாம, அது என்னதான் டீம் டு பி த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஃபார் போனஸ் ஷேர்ஸ். போனஸ் ஷேர்ஸ்க்கு டீம் டு பி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பண்ணிடுவோமா. அப்போ 1,50,000 rupees divided by 4,000 போட்டோம்னா பர் யூனிட்டுக்கான ருபீஸ் விச் மீன்ஸ் பர் ஷேருக்கான ருபீஸ் எவ்வளவு தெரிஞ்சிருமா. இந்த கால்குலேஷன் புரியுதா? இங்க எப்படி 37.5 போட்டான்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிஞ்சுதா? ஓகே டன். ஸோ இப்போ ஒரு யூனிட்டுக்கானது நம்மளுக்கு போனஸ் ஷேர்ஸ்க்கான காஸ்ட் எவ்வளவு தெரிஞ்சிச்சு. அந்த லாஸ் வந்து நம்ம இப்போ எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்றாரு, போனஸ் ஷேர்ஸ் சேல் பண்றாரு. 1/1/2024 எவ்வளவு சேல் பண்றாரு, 25,000 போனஸ் ஷேர்ஸ். அப்போ 1000 போனஸ் ஷேர்ஸ் 25. லாஸ்ட் டைம் நம்ம போனஸ் ஷேர்ஸ்க்கு என்ன எடுத்தோம், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில்லுன்னு எடுத்தோம். ஃபார் போனஸ் ஸ்ட்ரிப்பிங் நம்ம என்ன எடுப்போம், 1000 இன்டூ இங்க ரேட் கண்டுபிடிச்சல 37.5, அந்த 37.5 எடுத்து 37,500 அகைன் ஒரு லாஸ். போனஸ் ஷேர்ஸ்லயே ஒரு லாஸ் வந்திருக்கு. ஓகே, எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா எங்க போறது அப்படின்ற கணக்குல இப்ப இருக்கு. ஓகேவா? சோ அகைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லாஸையும் அப்படியே வச்சுக்கோங்க, 12,500 வச்சுக்கோங்க. பட் ஃபார் ஒரிஜினல் யூனிட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் லாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதை நம்ம கீழே பார்ப்போம். விச் மீன்ஸ் இதை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம்னு அர்த்தம். இந்த லாஸை ஒன்லி ஒரிஜினல் யூனிட்ல வர லாஸை மட்டும் தான் போனஸ்க்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ரொவிஷன்ல. அதையும் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து இங்கேயும் லாஸ் வந்துச்சு, முடிஞ்சு. போனஸ் ஷேர்ஸ்ல ஒன்னும் முடிஞ்சிச்சு. அடுத்து மறுபடியும் ஒரிஜினல் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு, 2,500 யூனிட்ஸ் 30 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. 75,000 2,500 × 80 அகைன் ஒரு லாஸ் 1,25,000. ஓகேவா? சோ இப்போ அகைன் மேல பர்பஸ்க்கு இதை இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் போனஸ் ஷேர்ஸ்க்கு இதை அலோகேட் பண்ணணும். அலோகேட் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு போனஸ் ஷேர்ஸ் தான் இருக்கு, 3,000 போனஸ் ஷேர்ஸ் தான் இருக்கு. கரெக்டா? 3,000 போனஸ் ஷேர்ஸ். ஆல்ரெடி ஒரு ஷேருக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணோம் அப்படின்னா 37.50 பர் யூனிட், விச் மீன்ஸ் 4,000 இருக்கும் போது இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த 1,25,000 ஒன்லி ஃபார் அலோகேட்டட் டு 3,000 போனஸ் ஷேர்ஸ். 3,000 போனஸ் ஷேர்ஸ்க்கு அலோகேட் பண்றோம் அப்படின்னா டிவைடட் பை 3,000 41.61. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 79.17 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 79.17 எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? இதை கன்சிடர் பண்ண மாட்டானுங்க, ப்ரொவிஷன்லேயே சொல்லிடுவான், இது கன்சிடர் பண்ண மாட்டானுங்க, மற்றதான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேயா? அடுத்து பேலன்ஸ் இருக்க 3,000 ஷேர்ஸ் இருக்கிறாரு. 3,000 × 45 1,35,000. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 79.17 வந்து 3,000 × 79.17 2,37,000. அகைன் வந்து லாஸ் 1,02,510. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? போனஸ் ஸ்ட்ரிப்பிங். இப்போ போயிட்டு அந்த ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கன்னா வந்து அந்த ஒரிஜினல் இருக்கிற லாஸை வந்து போனஸ் ஷேர்ல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடுறாங்க. என்ன காரணத்தினாலனா இவர் போனஸ் ஷேர் வரப்போகுதுன்றதுக்காக தான் அந்த ஷேரே வாங்கியிருக்காரு அப்படின்னும் போது இப்படி பண்ணிடுறாங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் அப் டு திஸ் நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, இது வரைக்கும் நம்ம முடிப்போம் இன்னைக்கு ட்ரை பண்ணி. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா கேபிட்டல் கெயின்ல ஜஸ்ட் வந்து என்னென்ன இது இருக்குன்றது தான், பர்சன்டேஜ் என்ன இருக்கு அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் இன் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் ஷேர்ஸ் அண்ட் ரைட் ஷேர்ஸ் ரைட் என்டில்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, நான் இப்போ ரைட் ஷேர்னா என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. இப்போ அந்த கம்பெனில வந்து எனக்கு ஒரு 100 ஷேர் வாங்குறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றேன், ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. எனக்கு ஒரு 100 ஷேர் வாங்குற ரைட்ஸ் இருக்கு ஒரு கம்பெனில. அந்த ரைட்ஸை நான் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நீ போய் அந்த 100 ஷேரை வாங்கிக்கோ. நான் ஷேரா டிரான்ஸ்ஃபர் பண்ணல, அந்த ஷேர் மேல இருக்க ரைட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். தட் வில் பி கன்சிடர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ். ஓகே, அண்ட் தென் என்டைட்டில்மெண்ட்டும் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இப்போ எப்படி டாக்ஸபிள் பண்றது? ஃபர்ஸ்ட் ரைட் ஷேர்னா என்னன்னு கொடுத்துருக்கான். வேர் பை விச் யூ ஆஃப் ஹோல்டிங் எ ஷேர் ஆர் எனி அதர் செக்யூரிட்டி herein after this class refer to financial asset refer to as a financial asset, which means நான் ஹோல்ட் பண்ணிக்க எனக்கு financial asset. The assessee become entitled to subscribe to any additional financial asset. இப்போ அந்த அசசி வந்து அடிஷ்னலா பினான்சியல் அசெட்டை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னும் போது
தென் சச் அடிஷனல் ஃபினான்ஷியல் அசெட் கேன் பி டேர்ம்ட் அஸ் ரைட் ஷேர்ஸ். ஸோ அடிஷனலா என்னால வேற எதுனா வாங்க முடியுது. ஆல்ரெடி நான் ஷேர் ஹோல்டர்ஸ், என்னால் அடிஷனலா இன்னும் ஒரு 1000 ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுது அப்படின்னா தென் அந்த 1000 நான் சப்ஸ்கிரைப் பண்றேன் இல்லையா, அது எனக்கு ரைட் ஷேர்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைம்ல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் சச் ரைட் ஷேர்ஸ் வில் பி த அமௌண்ட் ஆக்சுவலி பெய்ட் பை ஹிம் ஃபார் அக்வயரிங் சச் ரைட் ஷேர். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன எடுத்துக்கணுமா, அந்த ரைட் ஷேருக்கு நான் எவ்வளவு பே பண்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரைட்ஸை நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், என்னோட ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு வச்சுப்போம். ஸோ ஷேர்ஸை அவங்க வாங்கிப்பாங்க, ஆனா காசை நான் பே பண்ணணும். ரைட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றேன், டிரான்ஸ்ஃபரிங் ரைட்ஸ் டு ஹர். ஓகேவா? அந்த ஷேரை வந்து அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கான ரைட்ஸை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ அது ஒரு சுச்சுவேஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம் அவுட் புட் பண்ணும், ப்ரொவிஷன் புரிஞ்சிடும். ஓகேயா? ஆச்சு. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம சம்ஸ் பார்த்துட்டு வந்து அகைன் ப்ரொவிஷன் பார்த்தா இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் ரைட் என்டைட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அண்ட் அண்டர்சி சாரி அசசி கேன் என்டோஸ் இஸ் ரைட்ஸ். ஓகே, இந்த இடத்துல என்டோஸ்மெண்ட் நடக்குது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நீங்க படிச்சிருக்கும் போது என்டோஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிச்சிருப்பீங்களா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல. ஸோ அப்போ நீங்க இந்த என்டோஸ் அப்படின்ற அந்த வேர்டை வந்து நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இஸ் ரைட்ஸ் டு அக்வயர் அடிஷனல் ஃபினான்ஷியல் அசெட் as stated above in favor to other person. Such endorsement of rights is termed as right renouncement. ஓகேவா? அந்த என்டோஸ்மெண்ட் பண்றதுக்கான இன்னொரு பேரு ரைட்ஸ் ரெனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இஸ் ரைட் என்டைட்டில்மெண்ட் ஷல் பி டேக்கன் அஸ் நில். ஸோ இந்த டைம்ல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிறது நில் ஆயிடும். ஃபார் ரைட் ஷேர்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ அதை எடுத்துப்பீங்க. ஃபார் ரைட் என்டைட்டில்மெண்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த ஏரியால நில் ஆயிரும். ஓகேவா? பிஃபோர் சீயிங் திஸ், இந்த 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 பேராகிராஃப் படிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த டேபிள் காலம் படிக்கிறதுக்கு முன்னாடி சம்ம போட்டு வந்து இந்த டேபிள் காலம் பார்ப்போம். ஓகே, ஸோ we are going to see this illustration 96. ஏன்னா இதெல்லாம் சம பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா தான் இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதர்வைஸ் ப்ரொவிஷன் பார்த்துட்டு மண்டே பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சம பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது. ஓகே, ஸோ illustration 96. Mr. Ronak purchased 1000 shares of Zay Private Limited. Okay, எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 12 per shares as on 8/1/8/2022. Okay, as on 1/5/2023, company declared one right share for each share held. ஒரு ஷேருக்கும் ஒரு ரைட் ஷேர் கொடுத்துருக்கானாமா. கம்பெனி டிக்ளேர் ஒன் ரைட் ஷேர் ஃபார் ஈச் ஷேர் ஹெல்ட். ஓகே, ஒரு ஷேருக்கும் ஒரு ரைட் ஷேர் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, எல்சி அதுக்கு அடுத்து அட் 15 rupees 15 ஈச். ஒரு ஷேருக்கும் 15 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டான். ரைட் ஷேர் கொடுத்துருக்கான், ஒரு ஷேர் 15 ரூபாய். Mr. Ranuk renounced 40% of such right in favor of Miss Rani at rupees 2 per share and for rupees 2 per share and for balance is subscribed to company. ஓகே, ஸோ இப்போ இவர் என்ன பண்றாருன்னா அதை ரெனௌன்ஸ் பண்றாரு. அவருக்கு வந்திருக்க ரைட்டை வந்து ரெனௌன்ஸ் பண்ணி மிஸ் ராணிக்கு கொடுக்குறாரு. 2 ரூபாய் பர் ஷேர் ராணிக்கு கிட்ட கொடுக்குறாரு. பேலன்ஸ் வந்து இவர் சப்ஸ்கிரைப் பண்றாரு. ஓகேவா? பேலன்ஸ் ஷேர்ஸ் விச் மீன்ஸ் 40% வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. பேலன்ஸ் இருக்க 60% இவர் சப்ஸ்கிரைப் பண்றாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்து on 1/7/2023 மிஸ்டர் ராணக் இதுல வந்து 400 ஷேர்ஸ் வந்து ராணி கொடுத்துட்டு அது 200 per இதுல கொடுக்குறாங்க. 400 ஷேர்ஸ் ராணி கொடுத்துட்டு பேலன்ஸ் 600 இவரு சப்ஸ்கிரைப் பண்றாரு. ஓகேனா, அந்த 400 ஷேர்ஸ் வந்து 2 rupeesக்கு கொடுக்குறாங்கண்ணா. 2 rupees. ஓகேண்ணா. ஓகே, டன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா on 1/7/2023 Mr. Ranuk and Miss Rani sold all the shares to one of their friend rupees 50 each. Find the capital gain for both. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டீட்டெயில் அவன் என்னன்னு கீழே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். என்ன டீட்டெயில் அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ரைட் என்டைட்டில்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ 2 பேர் கையில இருக்கு. ரனுக் கையிலயும் டாக்ஸபிள் ஆகணும். 2 பேர் இருக்காங்க. ஓகே, ரனுக் கையில எப்படி டாக்ஸபிள் ஆகும்?
அப்படின்னு ஒரு பாயிண்ட். அவரோட ராணுக் பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒன்று யோசிக்கணும், ராணி பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒன்று யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்னன்னா ஒரிஜினல் ஷேர்ஸ் ராணுக் பாயிண்ட் ஆஃப் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1000 ஷேர்ஸ், ஒரு ஷேர்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னா 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 12,000 ரூபாய். அதுக்கப்புறம் ரைட் ஷேர்ஸை 60% இவர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு. கரெக்டா? இவர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது ரைட்ஸ் டிரான்ஸ்ஃபரே பண்ணல, அதாவது ரைட்ஸ் வந்து ரெனவுன்ஸே ஆகல, ராணிக்கு ரெனவுன்ஸ் ஆகல. அப்போ இவர் எவ்வளவுக்கு வாங்கிருக்கணும் அப்படின்னா 15 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. 15 ரூபாய் 9,000. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ரைட்ஸ் ஃபேவர் டு மிஸ் ராணி, மிஸ் ராணுக்கு ரீனவுன்ஸ்டு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரெனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னும் போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ஆல்வேஸா அந்த ரேட் வந்து நில்லா இருக்கும். ஆனா அங்க ருபீஸ் 2 ரூபாய்க்கு வித்தாங்களே, அப்ப இங்க 2 ரூபாய் போடணும்ல. இன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ராணுக், விச் மீன்ஸ் ரைட் என்டைட்டில்மெண்ட் ஆயிருக்கு, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நில்லு. ஓகேவா? புரியுதா? இருங்க, நான் ஆன்சர் போட்டு நம்ம இன்னும் ஃபர்தரா இந்த இடத்துக்கு வருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்தரா போக போக அகைன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது எப்படி ரைட் என்டைட்டில்மெண்ட், இது எப்படி ரைட் ரெனவுன்ஸ்மெண்ட், இது என்ன ரைட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது போக போக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா ராணுக் பாயிண்ட் ஆஃப் வியூல ரைட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது, இப்போ ராணுக்கு எவ்வளவு ரைட் ஷேர்ஸ் இப்பவே பார்ப்போம். ராணுக்கு எவ்வளவு ரைட் ஷேர்ஸ்? 1000. அப்போ 1000 அதுல 400 என்ன பண்றாரு அப்படின்னா, which means ராணிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா 600 இங்க 400 இங்கன்னு போகுமா? அப்ப 600க்கு ரைட் இஷ்யூ பிரைஸ் என்னவோ அது 400க்கு நில்லுன்னு எடுத்துக்கணும். அது ராணுக் பாயிண்ட் ஆஃப் வியூ தானா? ராணுக் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேண்ணா. ஃபர்தரா அதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து விற்கிறாங்க அப்படின்னா, ஃபர்தரா இப்போ கொடுத்த ஷேர் விற்கிறாங்க அப்படின்னா தென் அப்போ அந்த சுச்சுவேஷன்ல ஒன்னு எடுப்போம். சரி, ஓகே, இப்போ இதுக்கு இது ரெண்டு மட்டும் பாருங்க. இது ரெண்டு மட்டும் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் ஐ ஹோப், ஐ பிலீவ். ஸோ இப்போ கம்ப்யூட்டேஷன் பார்ட் உள்ள நான் போறேன். இப்போ கம்ப்யூட்டேஷன் உள்ள பார்ட் போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் இன் தி ஆன்சர் ஆஃப் மிஸ்டர் ராணுக். மிஸ்டர் ராணுக் கையில இப்போ எப்படி டாக்ஸபிள் ஆகுது? ராணுக் எவ்வளவு ஹோல்ட் பண்றாரு? ஒரிஜினல் ஷேர் ஒரு 1000, இது ஒரு 600, ரைட் என்டைட்டில்மெண்ட் ஒரு 400. நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஷேரும் எவ்வளவுக்கு சேல் பண்றாரு? 50 ருபீஸ் சேல் பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ 50 இன்டூ 1000, 50 இன்டூ 600. ஓகேவா? ஸோ 50 இன்டூ 1000, 50 இன்டூ 600, 3000. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் தான் நில்லே ஒழிய சேல் கன்சிடரேஷன் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 2 ரூபான்னு எடுத்துக்கணும். புரியுதா? நம்ம இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் தான் நில்லுன்னு போட்டிருக்கோம். நல்லா நோட் பண்ணுங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் சேல் கன்சிடரேஷனும். ஆனா நீங்க கேக்குது எனக்கு புரியுது. அண்ணா நீங்க இப்படி சொன்னீங்க, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் தான் நம்ம இங்க பாத்துட்டு இருந்தோம். நல்லா பாத்துங்க, சேல் கன்சிடரேஷன் பார்க்கல. அப்ப அந்த 2 ரூபா சேல் கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனக்கு அதெல்லாம் ஓகேண்ணா. எப்போ அவங்க 2 ருபீஸ்ன்னு சொல்றாங்க? இப்போ ருணுக்கு வாங்கிட்டு ருணுக்கு 2 ருபீஸ்க்கு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஆமா, இங்க 2 ருபீஸ் தானே கொடுத்துருந்தா. ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவர் டிரான்ஸ்ஃபர் பண்றான், 2 ரூபாய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான் இல்லையா? அப்போ அது கன்சிடரேஷன் தானே. 2 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டு தானே கொடுக்குறோம். சேல் பண்றான், 2 ரூபாய்க்கு சேல் பண்றோம். ஓகேண்ணா. ஓகே, சோ 2 ருபீஸ் சேல் கன்சிடரேஷனா எடுத்தாச்சு. எக்ஸ்பென்ஸ் எதுவும் கிடையாது. இந்த சேல் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ரனுக் பாயிண்ட் ஆஃப் வியூல 12 lakhs 9 lakhs ரைட் ரெனவுன்ஸ்க்கு நில்லு. ஓகேவா? சோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் கிடையாது, நில்லு. சோ ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இந்த ஆன்சர் ஆஃப் ரனுக் கையில இப்படி ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ரனுக் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுதா? ஓகே டன். இப்போ மிஸ் ராணி கையில இப்ப எப்படி ஆகும் அப்படின்னா, அவங்க கையில இப்ப எவ்வளவு ஷேர்ஸ் தான் இருக்கும்? 400 ஷேர்ஸ் தான் இருக்கும், ரைட்? ஸோ 400 ஷேர்ஸ்க்கு அவங்க எவ்வளவு வித்திருப்பாங்க அப்படின்னா 50 ருபீஸ் வித்திருப்பாங்க. ஸோ 20,000 வந்துடும். எக்ஸ்பெண்டிச்சர் எதனா கேட்டா இல்ல, இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன் 2 lakhs. இப்போ இவங்க கிட்ட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னும் போது இந்த அம்மா கிட்ட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, இப்போ இந்த அம்மாக்கு இல்ல, இங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ராணி கையில இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ராணி. அவங்க தானே ஷேர் அக்வயர்டு பை ராணி பை ரைட்ஸ் ரெனவுன்ஸ்மெண்ட். அப்போ அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இதுபடி கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? புரிஞ்சதா? அக்வயர்டு பை ராணி அப்படி
புரியுதா? இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். இது ரெண்டும் ரனக் பாயிண்ட் ஆஃப் வியூல முடிஞ்சு போச்சு. இப்போ இது ராணி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருது. இப்போ ராணி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருது அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் பெய்ட் அக்விசிஷன் ஆஃப் த ரைட் என்டைல்மெண்ட் பிளஸ் அமௌண்ட் பெய்ட் டு த கம்பெனி ஃபார் ரைட் ஷேர். ரைட் ஷேருக்கு அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணும், பிளஸ் வந்து இது அக்வயர் பண்றதுக்கு எவ்வளவு பே பண்ணணும். அக்வயர் பண்ணது நம்ம எவ்வளவு பே பண்ணோம், ராணி ₹2 பே பண்ணாங்க, கரெக்டா? அதுக்கப்புறம் கம்பெனில ரைட் ஷேர்ஸ் எவ்வளோ, ₹15 பிளஸ் ₹15. அப்ப மொத்தமா எவ்வளவு எடுத்துக்கணும், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ₹17. கரெக்டா? நல்லா போய் மறுபடியும் ப்ரொவிஷன் பாருங்க. அமௌண்ட் பெய்ட் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் த ரைட் என்டைல்மெண்ட் பிளஸ் அமௌண்ட் பெய்ட் டு த கம்பெனி. அந்த ரைட்டை வாங்குறதுக்கு ₹2 நான் கொடுத்தேன், ரைட்டை வாங்கிட்டேன். நான் இப்போ போய் ஷேரை வாங்கணும்ல கம்பெனில, ரைட்டை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கே ₹2 கொடுத்துருக்கேன். மைட் பி அது ஃப்ரீயா கூட போகலாம், ஆனா ₹2 கன்சிடரேஷன் வாங்கிட்டாங்க. அது போக நான் போய் கம்பெனில ரைட்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, மறுபடியும் கம்பெனில போய் கொடுத்து நான் வாங்கணும்ல, அந்த ஷேர் காசு கொடுத்தாங்களா, அது ₹15 கம்பெனி ரேட்டு. அப்போ மொத்தமா ₹17 நான் கொடுக்கணும். புரியுதா இப்ப அந்த ப்ரொவிஷன்? குட். ஸோ 17, அப்போ 6800 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we got a short term capital gain. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து நோட்ஸ். 400 ஷேர்ஸ் ₹17 நோட்ஸ். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் நீங்க முடிச்சு. இப்ப புரிஞ்சுதா ரைட் என்டைட்டில்மெண்ட்னா என்ன, ரைட் ரெனௌன்ஸ்மெண்ட்னா என்ன, ஷேர் அக்வயர்ட் பை ரைட் ரெனௌன்ஸ் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுதா? ரைட் ஷேர்ஸ், ரைட் என்டைட்டில்மெண்ட் அண்ட் ரெனௌன்ஸ் சேம் தான். ஷேர் அக்வயர்ட் பை ஹூம் அப்படின்றது தேர்ட் பாயிண்ட். இப்போ ப்ரொவிஷன் புரிஞ்சுதா மூணுத்துக்கும் டிஃப்ரெண்டா எப்படி பண்றாங்கன்னு. ரைட் ஷேர்ஸ்னா என்ன, ரைட் என்டைட்டில்மெண்ட்னா, ஷேர் அக்வயர்ட் பை ரைட் ரெனௌன்ஸ்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சது இல்லையா? ஓகே, புரியலாம் நிறுத்தி கேளுங்கடா, மறுபடியும் நான் சொல்றேன். ஓகேவா? Moving forward. Okay, we are going to next provision. So up to this forgetனா அதுக்கப்புறம் ஞாபகம் வரும் படிச்சது. இப்போ ஃபுல்லா வந்து ப்ரொவிஷன் மட்டும் தான் இருக்கு, which means இதுக்கப்புறம் சம்ஸ் எதுவும் இல்லை. ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு. சூப்பர். ஸோ சம்ஸ் மட்டும் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியா, கன்வர்ஷன் ஆஃப் இன்வென்ட்ரி இன்டு கேபிட்டல் அசெட்டா. இப்போ கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ண என்னன்னு பார்த்தோம்ல, ஒரு சம் ஒன்று பார்த்து ஒர்க் அவுட் பண்ணோம். கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, ஆல்மோஸ்ட் அப்போ 2 பேர் தான் இருந்தாங்களே, 3 பேர் இருந்தாங்க. பிரவீனா, அனுஷா, கனிஷ் மட்டும் தான் இருந்தாங்களே, 3 பேர். ஸோ அது வந்து ஒரு நாள் ஃபுல்லா அந்த சம் போட்டுட்டு இருந்தோம். ஐ திங்க் ஸோ நல்லா இருந்துச்சு. அது அப்படியே உள்டாடாதீங்க, என்னன்னா அது ரெக்கார்ட் செஷன் பாருங்கடா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே உள்டா கேபிட்டல் அசெட் வந்து ஸ்டாக் இன் ட்ரேடா மாத்தினா என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஸ்டாக் இன் ட்ரேடா கேபிட்டல் அசெட்டா மாத்தினா என்ன அப்படின்றத எங்க கொடுத்துருக்கான். ஓகே, நத்திங். டேரக்டா போங்க, சேல் கன்சிடரேஷன் ஆஸ் யூசுவல். காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் என்னவா, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கணுமா. பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டார்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், விச் மீன்ஸ் கேபிட்டல் அசெட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் இதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னும் போது இது அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அப் டு திஸ் பாயிண்ட் இங்க நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிஜிபிபில தனியா அது ப்ராஃபிட்டா என்னன்றது மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி டாக்ஸபிள் ஆயிடும். ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் போது இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, எழுதிக்கங்க, ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர்னு மட்டும் எழுதிக்கங்க. ஏன்னா 2-3 டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க ஒரே டிரான்ஸ்ஃபர் வச்சு பாத்தீங்கன்னா முதல்ல இதுல இருந்து இதுல டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அப்ப அதை நான் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி டவுட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர் எழுதிக்கங்க. பெனிஃபிட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் அவைலபிள் ஃப்ரம் த கன்வர்சேஷன். எப்போ கன்வர்சேஷன் ஆச்சோ அந்த இயர்ல தான் நீங்க அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பான். ஓகேவா? ஸோ பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் அது அப்படியே உல்டா ப்ரொவிஷன் தான். அடுத்து இது ஒன்னு புதுசா ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? கேபிட்டல் கெயின் ஆன் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், VDA அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். இப்போ டிஜிட்டலா ஃபார்ம்ல, அதாவது நம்ம கிட்ட வந்து கையில ஒரு பத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த பத்திரத்தை நான் பிசிக்கல் ஃபார்மேட்ல வச்சுட்டு இருக்கேன். இன்கேஸ் அதை நான் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா தட் வில் பி கன்சிடர்ட் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், பிட்காயின் ஆகட்டும், இதெல்லாம் எனக்கு அசெட் தான். விச் மீன்ஸ் நான் சேல் பண்ணா அதிக வேல்யூக்கு சேல் பண்ணுவேன் இன் ஃபியூச்சர்ல. ஸோ அதெல்லாம் கன்சிடர்ட் VDA. So any information or code, number, token not being an Indian currency or foreign currency, கரன்சியா இருக்கக்கூடாது, which means money கைப்பட நோட்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? அது வந்து generate through cryptograph means, otherwise by whatever name called, providing a digital representation of value exchange with or without consideration. They are mentioning the cryptocurrency, bitcoins, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கான், with or without consideration, with a promise or representative of having inheritance value or function as a store of value unit of account, including it is used in any financial transaction or investment, but not limited investment scheme, and can be transferred, stored or traded electronically, which means அதை வந்து ஒரு ரெகுலரைஸா ஃபேமிலி வைஸ் பரம்பரை நீங்க வச்சுட்டு வந்திருக்கீங்க, அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. நாட் ஒன்லி தட், எலக்ட்ரானிக்கலி நீங்க ஏதாவது ட்ரேட் பண்றீங்க, எலக்ட்ரானிக்கலி ட்ரேட், அதை வச்சு நீங்க ஏதாவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிட்காயின் வச்சு ட்ரேட் பண்றீங்க, இல்லைன்னா கிரிப்டோ கரன்சிஸ் வாட் எவர், எனக்கு தெரிஞ்சு லீத்தியம், அதுக்கப்புறம் டாஜி, இந்த மாதிரி வந்து எக்ஸெட்ரா இருக்கு. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சு நீங்க மணியா பண்றது எல்லாத்தையுமே டிஜிட்டலா பண்றீங்க அப்படின்னா ஓகேவா, அதுதான் காமன் வேர்ட். நம்ம மணியை வச்சு என்னென்னலாம் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் நம்ம அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், டிஜிட்டல் ஃபார்மெட்ல பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி பண்றீங்க. பிளஸ் வந்து நான் ஃபஞ்சிபிள் டோக்கன், இதெல்லாம் நீங்க வந்து ஃபைனல்ல படிப்பீங்க, டோன்ட் வரி. ஓகே, ஸோ இப்போதைக்கு மெமரைஸ் பண்ணுமா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அது வந்து எப்படின்னா, இந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்க பெயிண்டிங்லாம் வரைஞ்சி பெயிண்ட் மாதிரி பண்ணிட்டு அதை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல மாட்டுவாங்க. அந்த ஒரு குரங்கு பொம்மை மாதிரி போட்டு ஒன்று இருக்கும்டா, ஒன்று அது அது பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதோட ரேட் ஏதோ ஒன்று, அது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பேர் என்னன்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. உங்களுக்கு யாருன்னா ஸ்ட்ரைக் ஆகுதா? ஒரு குரங்கு பொம்மை மாதிரி போட்டு அது ஒரு கேப் மாதிரி போட்டிருக்கும், அந்த குரங்கு டிஷர்ட் வித் கேப். அது வாங்கணும்னா அது அது பர்ச்சேஸ் பண்ணா அந்த லைசன்ஸ் நம்ம பே பண்ணணும். தெரியுமா அது யாருக்காவது உள்ள? தெரியலையா? வரேன், போயிட்டு பாக்குறேன். அது வந்து மங்கி பிக்சர் போட்டிருக்கோம். மங்கி பிக்சர் வந்துருச்சு. NFT ஒரே நிமிஷம் நான் ஷேர் பண்றேன் என் ஸ்கிரீனை. ஷேர் ஆகுதா? தெரியுதா இது? தெரியுதுங்க. ஸோ இந்த பிக்சர் தான் அது. அது இது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. இதுதான் வந்து NFT. NFTs நீங்க இருக்கு இல்லையா, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன், இதுதான். ஓகேவா, ஸோ இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணனாலே எனக்கு ரேட் பாருங்க, இது பாருங்க எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு. செட் ஆஃப் ஃபார் போர்ட் ஆப் NFT சேல்ஸ் ஃபார் 24.4 மில்லியன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து அது சேல் ஆகும். இது எல்லாமே ஒரு ஒரு இந்த மார்க் மாதிரி, ட்ரேட் மார்க் மாதிரி சம்திங் அவங்களுக்கு, அதாவது அவங்க கிரியேட் பண்ணது. ஸோ இதெல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம். ஸோ இதெல்லாமே NFT தான், கிரிப்டோல வந்து விற்கிறது. இது எல்லாமே ஒரு காயின் மாதிரி, விச் மீன்ஸ் இதை வச்சிருந்தீங்கன்னா நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ஆன்லைன்ல இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். இப்போ எப்படி காயினா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு இமேஜா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் அசெட் மாதிரி தான். இந்த பிக்சர் இதெல்லாம் ரெடி பண்றவங்க ஒருத்தர் இருப்பான் இல்லையா, ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல, கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டு அதை நல்லா இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அதை விற்பாங்க, வெளியே விற்பாங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க இந்த ஆர்ட், இதெல்லாம் பண்றது தான். இந்த மாதிரி ஆர்ட் பண்ணி அவங்க வந்து விற்பாங்க. இதுல எல்லாமே இல்ல, மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி பிக்சரு, இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இது ஆகும், ட்ரேட் ஆகும். இதெல்லாம் இப்போ இது இந்த பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான், கிரிப்டோ ஆப். ஆனா எனக்கு எக்ஸாக்டா பேர் என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ரேட்ல ஏறுமானது? ரேட் ஏறும். இதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான். இங்க பாருங்க, இதோட ரேட் வந்து 24.4 மில்லியன் இருக்கு டாலர் NFT. இதுக்கு எக்ஸாக்டா பேர் என்ன நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். NFT மங்கி ஸ்மோக்கிங். இங்க பாருங்க, இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இங்க பாருங்க 69 மில்லியன் மோஸ்ட், இங்க இருக்கு பாருங்க, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் NFT monkeys $69. ஸோ இதெல்லாம் தான் 24 மில்லியன் கொடுத்து வாங்குறோம். ஆமா, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ல, விச் மீன்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு. இது எக்ஸாக்டா எப்படி ரன் ஆகுதுன்னு எனக்கு ஆக்சுவலா தெரியல, பட் ஆனா இது நடக்குது, இது உள்ள இப்படி நடக்குது. ஏன்னா இது பெருசா நம்ம புக்ல வந்து இன்பில்டா தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் தான் இருக்கும், ப்ராக்டிக்கலா எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா இதை வாங்கி ட்ரேட் பண்ணி இதுக்குள்ள வந்து ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை பண்றானுங்க. ஆமா, இதை வாங்குறானுங்க. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட் அதை வரைஞ்சிருப்பாரு, இது ஒரு பப்ளிக் செயின் மாதிரி போகும் மொத்தமா. அதாவது செயின் மாதிரினா அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும். இது இது இதுன்னு அதுக்கு ஒரு ரேட் இருக்கும், அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியும், இது இந்த ரேட்டுக்கு போகுது, இது இந்த இவர்கிட்ட இருந்து இது வந்திருக்கு, இது இந்த ரேட்டுக்கு போகுது. எப்படி சொல்றது, ஒரு இல்யூஷன் மாதிரி தான். கோல்டு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்ல இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பாருங்க, people's every day the first 5,000 days NFT sold 69.3 million at Christ Action House in March 2021, making it the most expensive NFT ever sold at the time. அது ஓப்பன் ஆகுதா?
அப்பா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சோல்வ் பண்ணிருக்காங்களா 69 மில்லியன் சோல்வ் பண்ணிருக்காங்க இந்த இமேஜ் NFT. இங்க கொடுத்துருக்கா பாருங்க. In capitative world of non-fungible token (NFT), few events have been reverberated as a profoundly as the sale of most expensive NFT monkeys of strategy 69 billion. This historical transaction not only set a record but also sparked widespread, fascinating and interest within the NFT community and beyond. இது ஒண்ணு மட்டும் 69 மில்லியன் போனதுக்கு அவனுக்கு வாய புலகறானுங்க. 55 கோடி அந்த மாதிரி வரணும். அஃப்கோர்ஸ் 80 ரூபான்னு போட்டாலே எங்கேயோ போகுது நம்ம ஊருக்கு. 69 மில்லியன் டாலர் மில்லியன் 1 மில்லியன் 10 lakhs 69 6 crores மேல கிட்ட போகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எங்கேயோ போகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க. ஓகேவா, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் படிக்கும்போது பார்ப்பீங்க. பட் ப்ராக்டிக்கலா நாலேஜ் வைஸ் பெருசா கிடைக்குமானா கிடையாது. பட் தியரிட்டிக்கலா என்னன்னு தெரியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனா நான் இந்த ஆக்டிவிட்டி இன்னும் நான் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி. மேபி ரொம்ப பணக்காரா இருக்கிறவன், காசு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கிறவனா இதை போய் பண்ணுவான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காண்டி அதை நான் காமிச்சேன். ஓகேவா, ஸோ நீங்க படிக்கும்போது ப்ராக்டிக்கலா தெரியும். டெஃபினட்டா நம்ம தியரிட்டிக்கலா பண்ணணும், அது உள்ள இறங்கணும். சரி, ப்ராக்டிக்கலா பண்ணணும்னா நம்ம அது உள்ள இறங்கணும். அது உள்ள இறங்குற அளவுக்கு நம்ம வீட்டுல காசு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆனா இந்தியால பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அதுதான் இங்க சொல்லியிருக்கான், நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் ஆர் எனி அதர் டோக்கன் ஃபார் சிமிலர் இன் நேச்சர் பை வாட் எவர் நேம் கால்ட். ஓகேவா, ஸோ அதர் டோக்கன் அப்படிங்கிறது பிட்காயின்ஸ் அந்த மாதிரி காயின்ஸ் அந்த மாதிரி வருது. நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படிங்கிறது இந்த ஆர்டிஸ்ட் ஒர்க் தான் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஸ்ட் ஒர்க், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா, அதுக்கப்புறம் எனி அதர் நோட்டிஃபைட் டிஜிட்டல் அசெட். Taxman. The central government may exclude any digital asset from definition of virtual digital asset. So taxman என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து may exclude in case digital assetல இது வராது அப்படின்னு they may exclude. ஓகேவா, அதர்வைஸ் taxable தான். டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னப்பா 30% டைரக்டா தூக்கி போடு, அவள் தான் முடிஞ்சு போச்சு. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் அசெட். இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா அதுக்கான கம்ப்யூட்டேஷன் என்ன? while computing such income, deduction in respect of any expenditure other than cost of acquisition if any or allowances or set of any loss shall not be allowed to the assessee. வேற ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை தவிர்த்து வேற ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம், அலோவ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் செட் ஆஃப் லாஸ் வந்து அலோவ் பண்ணுவோமா, அலோவ் பண்ண மாட்டோம். லாஸ் இதுல வந்துச்சுன்னா லாஸ் அலோவ் பண்ண மாட்டோம். லாஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் விர்ச்சுவல் அசெட் assessee shall not be allowed be carry forwardடும் பண்ண விட மாட்டோம். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அலோவ் பண்ண விட மாட்டோம். ஏன் இவ்வளோத்தையும் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? இது எல்லாமே நோகாம நோம்பு கும்பிடுற இன்கம் மாதிரி. ஓகேவா, விச் மீன்ஸ் கேஷுவல் இன்கம். நீங்க உங்களோட உழைப்பை எதுவுமே போடல, பிசிக்கலா நீங்க போயிட்டு இறங்கி எதுவும் வேலை செய்யல, ஜஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் அதை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, மறுபடியும் அதுல ப்ராஃபிட் வந்து அதை கெயின் வந்து அப்படிதான் பாத்துக்கீங்க. சோ அதனால இது எல்லாத்தையும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஓகேவா, அடுத்து இன் நட்ஷெல் சொன்னதான் மறுபடியும் நட்ஷெல்ல கொடுத்துருக்கான். காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் அலோடட், மற்ற எதுவுமே அலோடட் கிடையாது. ஓகேவா, அதான் நட்ஷெல்ல கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்து டாக்ஸ் பாயிண்ட். வேர் VD has been held as investment ஹெல்ப் பண்ணிருக்காங்க. The income on transfer shall be taxable under the head capital gain. However, if VDA has been held for trading purpose, in case அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டா ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா காமன் தான்டா, அதாவது நார்மல் மணியா இருக்கிறத டிஜிட்டல் வச்சுட்டு இருக்கோம். அப்போ அங்க என்ன நடக்குமோ அதே தான் இங்கே நடக்கும். ட்ரேடிங் பர்பஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா the income may be taxable as a business income. However, in either case, computation shall be made for as per provision. Aforesaid taxable at 30%. நான் அப்போ அனுஷா யார் கேட்டதுன்னு தெரியல எனக்கு டவுட். ஆனா இந்த மாதிரி இருந்தா அப்படின்ட்டு நான் பின்னாடி வந்தேன் இல்லையா 30% taxable பண்ணுவோம்டான்ட்டுன்னு. ஸோ அது கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்ல கேபிட்டல் கெயின் கீழே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணாலும் சரி, ஃபிளாட்டா நம்ம எவ்வளவுதான் பிடிக்கும், 30% தான் பிடிக்கும். ஓகேவா, இது ஸ்பெஷல் ரேட். ஓகேவா, ஸோ அப் டு திஸ் வி கம்ப்ளீட்டட் கேபிட்டல் கெயின் ப்ரொவிஷன்ஸ். ஓவராலா கேபிட்டல் கெயின்ல என்னென்னலாம் நடக்குமோ எல்லா ப்ரொவிஷன்ஸும் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே கேபிட்டல் கெயினோட ஸ்பெஷல் ரேட்டோட டாக்ஸபிள் அண்ட் தென் அந்த 112A அப்படின்னு நான் ஒன்று சொல்லுவேன் இல்லையா, அது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு.